ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நாம் சென்ற 2 நாட்களாக அறுசுவையும் நவரசமும் என்கிற தலைப்பில் நாம முதல்ல அறுசுவையை பற்றி பார்த்தோம். இந்த அறுசுவை என்பது ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு ஒரு அவசியமான தேவையாக இருக்கிறது என்றாலும் அதை நாம ஒரு அளவோடு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு அரை வயிறாக சாப்பிடுவதுதான் இவனது தூல தேகத்துக்கும் நன்மை பயப்பதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய ஜீவதேக வளர்ச்சிக்கான அந்த செவி உணவை பருகுவதற்கான ஒரு ஆவலையும் அது தூண்டிவிடுவதாக இருக்கும். அன்றியும் இந்த அறுசுவை உணவு என்பது ஒரு உடல் ருசியாக, அது ஒரு அளவுக்கு மீறி அதை எடுத்துக்கொள்ளும் போது அது திகட்டக்கூடியதாக இருக்கிறது என்றெல்லாம் நாம பார்த்தோம். அப்போ இந்த அறுசுவை என்பது ஒரு உடலின் ருசியாக இருக்கிறது, அது திகட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அந்த 9 வகையான நவரசம் என்பது உயிரின் ருசியாகவும், அது எவ்வளவுதான் அருந்தினாலும் அது திகட்டாத இனிமை தரக்கூடியதாக இருக்கும் என்றும் பார்த்தோம். அப்படியான அந்த திகட்டாத இனிமை தரக்கூடிய அந்த நவரசங்களையும் நம்முடைய தெய்வம் அவர்கள் நமக்கு அருந்த கொடுப்பதில் அந்த முதல் ரசமான சிருங்கார ரசம் பற்றி நேற்று நாமெல்லாம் பார்த்தோம். இன்று அந்த 2வது ரசமான ஹாஸ்ய ரசம், அதாவது நகைச்சுவை பற்றி நம்ம தெய்வம் அவர்கள் நமக்கு எல்லாம் எப்படி அந்த நகைச்சுவையை, அந்த ஹாஸ்ய ரசத்தை வழங்கினார்கள் என்று இன்று நாம் எல்லாம் பார்த்து மகிழ்ச்சி கொள்ள இருக்கிறோம். இதுவரைக்கும் வந்த எந்த ஒரு பாரவான்களும் இந்த மெஞ்ஞான ஓருருளை தேவரதத்தை நம்ம தெய்வம் அவர்களை மாதிரி இவ்வளவு எளிமையாக நடத்தினவங்க யாருமே இல்லை. நம்ம சரித்திரம்லாம் படிச்சிருக்கோம். முனிவர்கள்லாம் கோபமா தான் இருப்பாங்க, அப்படியே சாபம் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது நடந்துட்டா நீ கற்ற கலையெல்லாம் மறந்து விடுவதாக, நீ அப்படி போக இப்படி போக அப்படின்னு சாபம் கொடுப்பாங்க. அப்படிதான் நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா நம்முடைய தெய்வம் அவர்கள் இந்த ஓருருளை தேவரதத்தை நடத்தி வந்தது எப்படி அப்படின்னா, இந்த உலகத்திற்கு எத்தனையோ பாரவான்கள் எல்லாம் வந்தார்கள். அவர்கள் இந்த தேவரதத்தை செலுத்திய முறையே வேறு. ஆனா நம்முடைய பிரானவர்கள் அதே தேவரதத்தை செலுத்திய முறை அது எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்க மக்களோடு மக்களாக இறங்கி வந்து, ஆமா மக்கள் ஆமா ஒரு காலத்துல மக்கள் தான் ஒரு ஞான குருபெருமானை தேடி அடையணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை எல்லாம் மாற்றி அவங்க மக்களை தேடி அவங்க இந்த ஓருருளை தேவரதத்தை நடத்தின விதம் எப்படி இருந்தது அப்படிங்கறதெல்லாம் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அப்போ முன்னெல்லாம் 12 ஆண்டுகள் ஒரு தேவ குருபெருமானை சென்று அடைந்து 12 ஆண்டுகள் அவங்க அவங்கள சோதிச்சு, அதுக்கப்புறம் இவங்க அதுக்கு தகுதி உடையவங்க தான் அப்படின்னு அவங்க மனசு சம்மதிச்சா மட்டும்தான் இந்த ஞானத்தை கொடுப்பாங்க. அதுவும் அவங்களுக்கு மட்டும்தான், அவங்களுடைய மனைவி மக்களுக்கெல்லாம் இந்த ஞானம்ங்கிறது பெண்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியாகத்தான் இருந்தது. அப்போ இத பற்றி நம்ம தெய்வம் அவர்கள் திருமஞான குரல்ல, இதற்கு முன்காலத்தில் எல்லாம் ஒரு மெய்க்குருவை அடைய எவ்வளவோ கஷ்டப்பட்டு தேடி அலைய வேண்டும். அப்படி தேடுவதிலேயே வயது முடிந்தாலும் முடிந்துவிடும். ஒருவேளை ஒரு குருபிரான் கிடைத்தாலும் அவர் மெய்க்குருவாகத்தான் இருப்பார் என்பது என்ன நிச்சயம்? அப்படியே ஒரு உண்மையான ஞான குருபரன் கிட்டினாலும் அவர்கள் இவனை லேசில் ஏற்றுக்கொள்வார்களா? 12 ஆண்டுகள் சோதித்த பிறகுதான், உடல் பொருள் ஆவி 3ஐயும் தத்தமாக பெற்றுக்கொண்ட பிறகுதான் இவனுக்கு அந்த அழியா பெருநிதியமாகிய நித்திய பரமஞானத்தை தருவார்கள். அது அவனுக்கு மட்டுமே தான், அவன் மனைவி மக்களுக்கு இல்லை. நாம் தான் அந்த சட்டத்தை இப்படி மாற்றினோம். ஏன்? காலம் கடைநாள் ஆகின, ஆலம் அழி நேரம் இது, வானம் வழிநெறி காகினவே என்பதால் தான். அப்போ தெய்வம் அவங்க இவ்வளவு எளிமையாக்கி நம்மளா அவங்க கலந்து இருந்து, இந்த காலம் கடைநாள் ஆயிடுச்சு, இந்த மக்களுக்கெல்லாம் இந்த மெஞ்ஞானத்தை கொடுக்கணுமேன்னு அவங்க இறங்கி வந்த காரணத்தினால
நமக்கெல்லாம் அது எவ்வளவு எளிமையாக அவங்க எடுத்து கொடுத்தாங்க, நம்மளோட எப்படி சிரிச்சு பழகி இருந்து நமக்கு எடுத்து கொடுத்தாங்க. எந்த காலத்திலையும் மெஞ்ஞான பீடங்கள் வந்து நம்ம தெய்வம் அவர்கள் ஆட்சி செய்தது போல 70 ஆண்டு காலம் யாருமே ஆட்சி செய்தது இல்லை. கொஞ்ச காலம் கூட அவங்களை ஆட்சி செய்ய இந்த மக்கள் விடுறது இல்லை. அவங்களை இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்களை இதுவரைக்கும் யாரும் சேர்க்கவும் இல்லை. அப்போ இந்த கலி முகிர்ந்த அந்த காலத்துல வந்து நம்முடைய தெய்வம் அவங்க வந்து இந்த ஓரூருளை தேவரதத்தை எப்படி திறமையா முந்தி நடத்தினவங்க எல்லாம் அந்த தேவரதத்தை கொடை கவிழும்படி செய்தாங்களே, அதெல்லாம் எந்தெந்த இடத்துல அவங்களுடைய தேவரதம் கொடை கவிழ்ந்தது என்பதையெல்லாம் தெரிஞ்சு அவங்க வந்து இந்த மரளிக்கை தீண்டாத ஒரு மெய் மதத்தை உண்டாக்கி 67 ஜாதி மக்களை எல்லாம் ஒரே சத்திய தேவ பிரம்மகுலமாக ஆக்கி ஒரு தன்னிகரற்ற ஒரு ஜாதியையும் ஒரு தன்னை அறிந்த மக்களே குடியிருக்கின்ற ஒரு ஊரையும் உண்டாக்கி தெய்வம் அவங்கள் செய்த அந்த காரியம் வந்து இது என்ன சாதாரண காரியமா? மக்கள் எல்லாம் வியந்து நோக்குகிற இந்த காரியம் என்ன சாதாரண காரியமா அப்படின்னு தெய்வம் அவங்க கேட்பாங்க. அப்போ இது சாதாரண காரியமாக இல்லைதான் என்றாலும் நம்முடைய தெய்வம் அவர்களுக்கு அவங்களுடைய தவ வல்லபத்தினால் முன்வந்த செம்மல்கள் இந்த தேவரதத்தை ஓட்டி வரும்போது அது எங்கெல்லாம் கொடையடித்தது என்பதை அறிந்து அவர்கள் மக்களோடு மக்களாக இறங்கி வந்து இந்த தேவரதத்தை அவங்க எப்படியெல்லாம் செலுத்தினாங்க அப்படிங்கிறத நாம இன்னைக்கு தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அப்ப நம்ம கூட அவங்க எப்படி நம்மளையும் அவங்களே மட்டும் பேசுறது இல்ல, நம்மளையும் அவங்க பேச வச்சு அழகு பார்ப்பாங்க. நீங்களும் பேசக்கூடாதா? நாம் மட்டும் தானா பேச வேண்டும்? நீங்களும் நன்றாக பேசலாம். நீங்கள் எம்மை அந்நியம் என்றா நினைக்கிறீர்கள்? எல்லாரும் வந்த பாரவான்கள் எல்லாம் அந்நியமாகத்தான் இருந்தாங்க. அவங்க ஒரு உயரத்துல இருந்து சிஷியர்களை வந்து அவங்க வந்து கீழே வச்சுதான் பார்த்தாங்க. ஆனா தெய்வம் அவங்க நம்மளை சரிக்கு சமமா வச்சு என்னை அந்நியம் நினைக்காத, உங்க தலைக்கு உள்ளாக உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஜீவனாகிய பொருள் நாம் என்று நினை. உன் கூட பிறந்தவன் கூட இல்ல, உன் தலைக்குள்ளாக இருக்கிற ஒரு பொருளாக என்னை நினை. உங்கள் பாட்டன் கூட்டன் உங்கள் நடுவீட்டில் அமர்ந்து கொண்டு உங்களை பார்த்து பேசி நல்வழியில் திருத்துவானே, அவன்தான் நாம் என்று நினைங்கள். இப்போ பிரசங்கங்கள் எங்கெல்லாமோ கேட்டு கேட்டு அறிவில் தடிப்பேறி அதே மாதிரி இங்கு எம்மையும் அந்நியனாக நினைக்கலாமா? நாமா உங்களுக்கு அந்நியன்? உங்கள் தலையில் உள்ள ஜீவன் நாம் என்று நினைங்கள். அப்போ நாம எத்தனையோ பிரசங்கம் கேட்டிருப்போம். அந்த பிரசங்கம் பண்றவங்களை எல்லாம் ஒரு அந்நியனாகத்தான் பார்ப்போம். அப்படி பார்த்து பார்த்து உங்க உள்ளம் மனசெல்லாம் தடிப்பேறி போய் என்னையும் அதே மாதிரி பார்க்காத. நான் வந்து அந்த மாதிரி பிரசங்கம் செய்ய வரல. நான் சொல்றது பிரசங்கமும் இல்லை. உன் உயிருக்கு தேவையான உயிராணி திருவசனத்தை நான் சொல்ல வந்திருக்கேன். நான் உனக்கு அந்நியன் இல்ல. நான் வந்து உன்னுடைய தாய் தகப்பன் உன்னுடைய சகோதரர்களை விட இன்னும் மேல உனக்குள்ளாக குடியிருக்கிற உன்னுடைய ஜீவனாக நான் இருக்கிறேன். அப்படிலாம் நமக்கு சொல்லி தெய்வம் அவங்க வந்து நாம அவங்களை அந்நியராக எண்ணி விடாதபடி நம்மோடு ஒருவராக அவங்க பழகி நம்மோடு சிரிச்சு பேசி விளையாண்டு கதைகள் பேசி சிரித்து சிரித்து திருத்தி பொருத்தி சேமநிதி கணை தேமநிதி கணை விரித்து பெருத்து இனித்து விடுதி வீடும் விடிந்ததே என்றபடி நமக்கு சிரிச்சு சிரிச்சே அந்த வீடை நமக்கு விடிய செய்தாங்க. அப்படியெல்லாம் தெய்வம் அவங்க வந்து சிரிச்சு சிரிச்சு நமக்கு நிறைய கதைகள் நிறைய நமக்கு வந்து நம்மளோட அவங்க பேசின அந்த கதைகள் இதை பத்தி தான் நாம இன்னைக்கு அந்த ஹாஸ்ய ரசமாக நமக்கு எப்படி எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்றத பார்த்து இன்னைக்கு நம்ம எல்லாம் சிரிக்க போறோம். அப்போ முதல்ல நாம வந்து தெய்வம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு கதையை நாம இன்னைக்கு முதல்ல பாக்குறோம். ஒரு கதை தெய்வம் அவங்க வந்து நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன், எல்லாரும் கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவங்க வந்து எல்லார்ட்டையும் கேட்குறாங்க. இப்போ அந்த கதைக்கு பேர் என்ன அப்படின்னா விடாக்கண்டன் கொடாக்கண்டன் கதை. கதை பேர் என்ன? விடாக்கண்டன் கொடாக்கண்டன். கதை பேரை கேட்கும் போதே நமக்கு எல்லாம் சிரிப்பு வந்துருது. அப்போ விடாக்கண்டன் கொடாக்கண்டன் கதை சொல்ல போறேன், எல்லாரும் கேளுங்க அப்படின்னு சொல்லி அங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் உடனே தெய்வம் கதை சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் அப்படியே உற்சாகமா நிமிர்ந்து உட்காந்துருவாங்க. தூக்கம் வர்றவங்களுக்கு எல்லாம் தூக்கம் போயிடும். அப்படி எல்லாம் உட்காந்துட்டு ஆர்வமா கேட்க உட்கார்ந்த உடனே தெய்வம் அவங்க வந்து அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு ஊர்ல அவங்க சொல்லும் போது அதை பார்க்கணும், அவங்களுடைய அங்க அசைவுகளையும்
அவங்க அதுல ஒரு ஈடுபாட்டோட அவங்க பேசுறதையும் அதை பாக்குறதுக்கு நமக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். அப்போ ஒரு ஊர்ல ஒரு விடாக்கண்டன் கொடாக்கண்டன் 2 நண்பர்கள் இருந்தாங்க. அது வெளியேதான் நண்பர்கள். இந்த விடாக்கண்டன் எதையுமே விடவே மாட்டான். இந்த கொடாக்கண்டன் எதையுமே கொடுக்க மாட்டான். கொடுக்காதவன்ட்ட பிடுங்காம விட மாட்டான் அந்த விடாக்கண்டன். இவன்ட்ட ஏதாவது பிடுங்கியே ஆகணும்னு நினைப்பான் அந்த விடாக்கண்டன். இந்த கொடாக்கண்டன் இவனுக்கு என்னமுமே கொடுத்துடவே கூடாதுன்னு நினைப்பான் கொடாக்கண்டன். இப்படி இருந்தாங்க. ஆனா வெளியேதான் நண்பர்கள் மாதிரி ரொம்ப அப்படியே பசப்பலான வார்த்தைகளா பேசி நண்பர்களா இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் கருவி அப்படிதான் இருந்தாங்க. அப்ப தெய்வம் அவங்க எல்லாம் அப்படி அந்த பல்ல கடிச்சிட்டு பேசி காமிப்பாங்க. இவன் அவனை விடாக்கண்டன் கொடாக்கண்டனை பார்த்தோன்னே கொடாக்கண்டா அப்படின்னு கட்டி பிடிச்சுக்குவானாம். அவன் விடாக்கண்டா அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. தெய்வம் பல்ல கடிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த விடாக்கண்டன் கொடாக்கண்டன் ரொம்ப என்னமாவது பிடுங்கிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த கொடாக்கண்டன் என்ன செஞ்சான், இவன் தொல்லை தாங்க முடியல, இவன் என் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஊர்ல போய் நம்ம வாழணும், இவன் நம்மகிட்ட என்னமாவது பிடுங்கிக்கிட்டே இருக்கிறான், நம்ம விடவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இரவோடு இரவாக யாருக்குமே தெரியாம வேற ஊர்ல போய் ஒரு வீடு எடுத்து அங்க வாழ ஆரம்பிச்சிட்டான். அவனும் அவன் மனைவியும் அங்க போயிட்டாங்க. அப்போ இந்த விடாக்கண்டனுக்கு பார்த்தா காணும். அவனை எங்கடா போயிட்டான் கொடாக்கண்டன் திடீர்னு காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேடி பாக்குறான், தெரியல. இவன்தான் விட மாட்டானே, அவன் இதை விடக்கூடாதுடா, அவனை எப்படியாவது தேடிதான் பிடிக்கணும்னு சொல்லி அவன் கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் தேடி அலைஞ்சு ஏதோ ஒரு ஊர்ல அவன் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அந்த ஊருக்கு போறான் இந்த விடாக்கண்டன். போய் அந்த ஊர்ல போய், அது ஒரு பெரிய ஊரா இருக்கு, அந்த ஊர்ல போய் அவனோட வீடை எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியல. இந்த காலத்துல மாதிரிலாம் அப்போ வசதிகள்லாம் இருக்காது இல்லையா, அப்போ அவனால கண்டுபிடிக்க முடியல. சரி, ஒரு கடை வீதிக்கு போனா, எந்த ஊர்ல இருந்தாலும் யாருமே கடை வீதிக்கு ஜாமான் வாங்க தானே ஆகணும். அப்பெல்லாம் அந்த பழைய காலத்துல எல்லாம் ஒரே ஒரு கடைகள் தான் இருக்கும், அங்கதான் எல்லாரும் வாங்கணும். இந்த கடைக்கு எப்படி இவன் தானே ஆகணும், இந்த கடை வாசல்லே உட்கார்ந்துருப்போம், அவன் வர்றானா இல்லையா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த விடாக்கண்டன் அந்த கடை வாசல்லே உட்கார்ந்துக்கிட்டான். உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். அதே போல அவன் எதிர்பார்த்தது போல அந்த அந்த கொடாக்கண்டன் வந்துட்டான் அந்த கடைக்கு. வந்த உடனே இவன் போய் கொடாக்கண்டா வந்துட்டியா அப்படின்னு போய் கட்டி பிடிச்சிக்கிட்டான். கட்டி பிடிச்ச உடனே அவனுக்கு இவனை பார்த்த உடனே கடவுளை இங்க வந்தோம், இங்கேயும் நம்மளை பிடிச்சிக்கிட்டானேன்னு சொல்லிட்டு அதை வெளியே காட்டாம விடாக்கண்டா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுப்பா வந்துட்டியான்னு அவனும் கட்டி பிடிச்சிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டே தெய்வம் இதை சொல்லுவாங்க. வந்துட்டியோ விடாக்கண்டா அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு சொன்னதாக தெய்வம் சொல்லுவாங்க. அப்போ அப்படி கட்டி பிடிச்ச உடனே அப்படியா, கேட்கலையா? உங்களுக்கு நெட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கா என்னமாப்பா? உங்களுக்கு சரியா வரும், கொஞ்ச நேரத்துல சரியா வரும். அப்போ அவனுக்கு இவன் பார்த்த உடனே அப்படியே சரி பேசிக்கிட்டே இவனை அனுப்பிச்சிடணும், நம்ம இருக்கிற வீட்டை இவனுக்கு காமிச்சிடக்கூடாது, இங்கேயே பேசி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே சரி அப்ப நீ கிளம்புறியா அப்படிங்கிற மாதிரி அவனை கிளப்புறதுலே குறியா இருக்கிறான் இந்த கொடாக்கண்டன். அப்போ இந்த விடாக்கண்டன் என்னை எங்கேயே அப்படியே பேசி அனுப்பிச்சிடலான்னு நினைச்சியா, உங்க வீட்டுக்கெல்லாம் கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே அவன் பல்ல கடிச்சுக்கிட்டு உன்னைய கூப்பிடாமையா, சரி வா அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டே சொல்றாங்க. தெய்வம் இது மாதிரி எல்லாம் பல்ல கடிச்சுக்கிட்டு அவங்க பேசி காமிப்பாங்க. அப்போ சரி அப்படின்னு சொல்லி வா அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டே ஐயா சனியனை விட்டு தொலைலான்னு பார்த்தா பிடிச்சிக்கிட்டு வரமாட்டேதேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வெளியே உன்னைய கூப்பிடாமையா, நான் வேற யாரை கூப்பிட போறேன், வாப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போனோடனே சரி வீட்டுக்கு வந்தாச்சு, என்ன சாப்பிட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே அவன் இவனை சாப்பிட வச்சோம்னா அப்படி ஒரேடியா இங்க உட்காந்துருவான், இவனை சாப்பிடலாம் வைக்க கூடாதுன்னு சொல்லி உன்னை சாப்பிடாம அனுப்ப எங்களுக்கு மனசு இல்ல, ஆனா உன்கிட்ட சொல்லவே எனக்கு கஷ்டமா இருக்கு, நாங்க இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறோம், அதனால உன்னை உபசரிக்க முடியாத ஒரு நிலைமையில நாங்க இருக்கிறோம்,
அப்படின்னு சொல்லி இவன் சமாளிச்சிருக்கேன். அந்த கொடாக்கண்டன் எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவனாச்சு. அதனால உடனே இந்த விடாக்கண்டன் தான் விட மாட்டானே. அப்படி ஒரு நிலைமைன்னு என்கிட்ட ஏன் நீ இது நாள் வரைக்கும் சொல்லல? நீ இப்ப சொல்லிட்டீல, நீ ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை ஜாமான லிஸ்ட் போடு, நான் போய் வாங்கி கொண்டாந்து போடுறேன் உனக்கு அவ்வளவு ஜாமானும். நான் இருக்கும்போது நீ கஷ்டப்படலாமா அப்படின்னு சொல்லி ஒரு மாசத்துக்குரிய ஜாமான லிஸ்ட் எழுதி இப்பயே அப்படின்னு சொன்னவொடனே அந்த கொடாக்கண்டன் ஆக நல்லதா போச்சு, ஒரு மாசத்துக்கு கேட்கறா, 2 மாசத்துக்கு லிஸ்ட் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அவன் 2 மாசத்துக்குரிய ஒரு மளிகை ஜாமானெல்லாம் லிஸ்ட் எழுதி இவன் கிட்ட கொடுத்துட்டான். இவன் 5 நிமிஷத்துல நான் வாங்கி கொண்டாந்து உனக்கு போடுறேன் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் எடுத்துட்டு கடைக்கு போறான். கடைக்கு போய் அந்த கடைக்காரங்கிட்ட போய் இந்த லிஸ்ட்டை கொண்டு போய் கொடுக்குறான். அப்போ அந்த கடைக்காரர் கேட்கிறாரு, நீங்க யாரு, இந்த ஊருக்கு புதுசா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்ட உடனே இந்த விடாக்கண்டன் சொல்றாரு, என் பேரு விடாக்கண்டன், இந்த உங்க ஊர்ல கொடாக்கண்டன் ஒருத்தர் இருக்கிறாரு இல்லையா, அவரோட நண்பன் தான் நானு. அவர் தான் உங்க கடையில இந்த ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாரு அப்படின்னோடனே, சரி பணம் கொடுத்து விட்டாரா அப்படின்னு கேட்டவுடனே, இல்ல பணம் அவர் நீங்க லிஸ்ட போட்டு அனுப்புங்க, அவர் கொண்டு அப்புறமா அவர் கணக்குல எழுதி வச்சுக்கோங்க, அப்புறமா அவர் தந்துருவாரு அப்படின்னு சொல்றாரு. இவர் நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் கணக்குல எழுதி வச்சுக்கோங்க, அவர் பணத்தை அப்புறமா கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி ஜாமான வாங்கிட்டார். வாங்கி ஜாமான அனுப்பிடுங்க, வண்டியில வீட்டுக்கு அனுப்பிடுங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த கொடாக்கண்டன் வீட்டுக்கு வந்துட்டாரு. இந்த விடாக்கண்டன் வந்த உடனே அவர் இந்த மளிகை ஜாமான்கள்லாம் வண்டியில இறந்துச்சு. அவங்களும் சந்தோஷமா, பரவாயில்லையே இவ்வளவு ஜாமான் நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்குறானே அப்படின்னு சொல்லி இறக்கி வச்சுட்டு, சரி விடம் சரி இப்ப வாங்கி கொடுத்ததோட போயிருவான் அப்படின்னு பார்த்தா அந்த விடாக்கண்டன் சரி ஜாமான் தான் வந்துருச்சுல, சமையல் பண்ணுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி என்ன இதை சாப்பிடாம போக மாட்டேன் போல, இவனுக்கு சரி என்ன பண்றதுன்னு சொல்லி அப்படின்னு சொன்னோடனே அவங்க மனைவி அந்த சாப்பாடு எல்லாம் அந்த ஜாமான்களை எல்லாம் வச்சு சமையல் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ சமையல்லாம் செஞ்சுட்டாங்க. செஞ்ச உடனே இந்த கொடாக்கண்டன் இவனை எப்படி விரட்டுறது, இவன் இப்படியே இங்கேயே உட்கார்ந்துருந்தான், ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இவனை விரட்டணுமே அப்படின்னு சொல்லி கணவனும் மனைவியுமா சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. பண்ணும்போது இவனை ஏதாவது ஒரு ஜாமான் வாங்கிற சொல்லி வெளியே அனுப்பிட்டு ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு ஜாமான் குறையுதுன்னு சொல்லி நீ போய் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அந்த விடாக்கண்டனை அனுப்புறாங்க. அவரு வெளியே ஜாமான் வாங்க போன உடனே இவங்க இலையில சாப்பாடெல்லாம் வெற்றிலை சாப்பிட்டு முடிச்ச உடனே வெற்றிலை வாங்கணும், அதனால நீங்க போய் வெற்றிலை வாங்கிட்டு வாங்க, நாங்க அதுக்குள்ள சாப்பாடெல்லாம் பரிமாறி வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் வெற்றிலை எல்லாம் வாங்குறதுக்கு போயிட்டார். இவங்க 2 பேரும் இலையில சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு, நம்ம ஒரு வீட்டுல யாராவது வந்தாங்கன்னா கணவன் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா வந்தவங்க சாப்பிடவே மனசு இருக்காது இல்லையா, அதனால நம்ம 2 பேரும் சண்டை போடுற மாதிரி சண்டை போடுவோம். சண்டை போட்டோம்னா அவன் என்ன இதுங்களே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, இதுக்கு வீட்டுல சாப்பிடவா நினைச்சு போயிடுவான், அதனால நம்ம 2 பேரும் சண்டை போடுவோம், அவன் பார்த்துட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி அவன் வர்றானா அப்படின்னு பார்த்துட்டாங்க. அவன் முக்கில் அங்க வந்துகிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏண்டி எப்படி செஞ்ச, ஏண்டி எப்படி சொன்ன, ஏண்டி எப்படி சொன்னன்னு நீங்க அடிக்கிறான். இது தெய்வம் அப்படியே நடிச்சு காட்டுவாங்க. ஏண்டி எப்படி சொன்ன, ஏண்டி எப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி மனைவியை நோகாதபடிக்கு அடிக்கிறானா. அவளும் அப்படித்தான், நான் என்ன சொல்லிட்டேன், எதுக்கு என்னை அடிக்கிறீங்க நான் அப்படின்னு சொல்லி அவளும் அழ ஆரம்பிச்சிட்டானா. அவ கத்தி அழுக, இவன் கத்தி அடிக்க ஊரையே கூடி இந்த மாதிரி 2 பேரும் சண்டை போட்டு உருள்றாங்க. அப்போ இந்த விடாக்கண்டன் அங்க இருந்து வந்தவன் இவங்க 2 நடிக்குதுங்க அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சு சரி இருங்க நீங்க நடிக்கிறீங்களா, நான் ஒரு ஐடியா பண்றேன்னு சொல்லி அவன் வீட்டினோட பின் வாசல் வழியா உள்ள ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு நின்றுகிட்டு இவங்க என்னதான் செய்வீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒளிஞ்சு நின்றுட்டானா. வீட்டு முன் வாசல் வழியா வராம கொல்லப்புறத்து வாசல் வழியா பின்னாடி வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்றுட்டானா. அப்போ இவங்க 2 பேரும் இவனை பார்த்துருக்கு காணோம், போயிட்டான் போல அப்படின்னு சொல்லி சண்டையை நிறுத்திடுவோம். அவன் போயிட்டான் போல, சரி வா வா நல்ல வேலை போயிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப 1/2 மணி நேரமா சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறமும் அவன் வரலன்ன உடனே இவா இலையில பரிமாறி வச்சிருக்க, நல்ல வேலை போயிட்டான், நம்ம 2 பேரும் நல்லா சாப்பிடுவோம், வந்தா இது ஏன் இலை இது ஓ இலை, இங்க உட்காரு அப்படின்னு சொல்லி அந்த கணவன் அவன் சொன்னானா, நான் எப்படி
உன்னைய நோகாம அடிச்சேன்ல அப்படின்னு சொல்லி சொன்னானா. அதுக்கு அவ சொன்னாலாம், நான் ஓயாம அழுதேன்ல அப்படின்னு சொன்னானா. உடனே இந்த விடாக்கண்டன் நான் போகாம வந்தேன்ல அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்துட்டானா. இத வந்து தெய்வம் ரொம்ப அழகா சொல்லி காட்டுவான். நான் நோகாம அடிச்சேனே, நான் ஓயாம அழுதேனே, நான் போகாம வந்தேனே அப்படின்னு சொல்லி வந்துட்டான். அது மாதிரி தெய்வம் வந்து ஆசனத்துல இருந்து இப்படி குதிச்சு காமிப்பாங்க. நான் போகாம வந்தேனேன்னு குதிச்சு ஜந்துன்னு இலை முன்னால வந்து உட்காந்துட்டான் அப்படின்னு சொல்லி குதிச்சு காட்டுவாங்க. அப்போ அப்படி குதிச்சு வந்து உட்கார்ந்த உடனே இவங்களுக்கு வந்து என்னடா இவனுக்காக நம்ம நடிச்சோமே, இவன் வந்துட்டானே, சரி ஒரு வழியா சாப்பிட்டு போகட்டும் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் அவன் போன உடனே சரி ஏதோ நமக்கு வந்ததுக்கு ஒரு 2 மாசத்து மளிகை ஜாமானாவது வாங்கி கொடுத்துட்டு போனானே அப்படின்னு நினைக்கும் போது அந்த மளிகை கடைக்காரு காசு தரீங்களா அப்படின்னு வாசல்ல வந்து நின்னாராம். அப்பதான் இவங்களுக்கு தெரிஞ்சுச்சான், நம்ம பேர்ல கணக்கு எழுதி நான் வச்சுட்டு போயிட்டான். ஆட பாவி, இந்த ஜாமான் கூட நீ வாங்கி தரலையா, இதையும் எங்க பேர்லதான் லிஸ்ட் போட்டியா அப்படின்னு சொல்லி அப்புறம் நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி தெய்வம் அவங்க இந்த கதையை சொல்லும் போது அந்த சபையில இருக்கிற சிரிக்காத ஆளுகளே இருக்க மாட்டாங்க. அவ்வளவு அது அவங்க சொல்ற அழகுல அவ்வளவு பேரும் சிரிச்சு மகிழ்ந்த பிறகு இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு தெய்வம் அவங்க கேட்பாங்களாம். அப்ப எல்லாரும் என்ன தெரியுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தெய்வம் அவங்களே சொல்லுவாங்களாம், நீதான் அந்த கொடா கண்டேன், நான் தான் அந்த விடா கண்டேன். நீ எதையும் கொடுக்க மாட்ட, நீ என்னமாவது கொடுத்துருவியா, நான்லாம் உடல் பொருளாவிய கொடுத்து இந்த மெய்ய வாங்கினேன், நீ உன்னையுமே கொடுக்க மாட்ட, நானும் உன்னைய விடவே மாட்டேன். நீ கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, உனக்கு ஏதாவது நான் வந்து கொடுத்தாகணும், நான் உன்னைய விடவே மாட்டேன், நீ எதுவும் கொடுக்கவே மாட்டேற, நீ கொடாக்கண்டன் நான் விடாக்கண்டன் அப்படின்னு சொல்லி தெய்வம் அவங்க இந்த கதையை சொல்லி அப்படி எல்லாரோடையும் சிரிச்சு மகிழ்ந்தாங்க. அப்போ இதைத்தான் சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் அப்படின்னு நம்ம தெய்வம் அவருடைய இந்த செயலை தான் சொல்லியிருப்பாங்க போல அப்படின்னு இந்த கதை மூலமா நமக்கு தெரியுது. இப்படி வந்து ஒரு கதை 2 கதை இல்லை, அவங்க சொன்ன கதைகள் நிறைய இருக்கு. அப்ப அது போல இன்னொரு கதையும் நம்ம பார்ப்போம். ஒரு செக்கு மாட்டு கதை, அதையும் நம்மளோட நிலைமையை அவங்க விளக்குறதுக்காக அவங்க இதெல்லாம் அப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 2 செட்டியார் இருந்தாங்க, 2 பேரும் கஞ்சம் பிடிச்சவங்க. அப்போ இவங்க 2 பேரும் வந்து ஒரு மாட்டு வண்டியில ஜாமான்கள் எல்லாம் கொண்டு போய் சந்தையில வித்துட்டு வர்ற அந்த ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து வண்டி மாடுகள் வாங்க வேண்டியதாக இருந்தது. முதல்ல வச்சிருந்த மாடெல்லாம் ரொம்ப இதாயிடுச்சுன்னு சொல்லி வேற வண்டி மாடு வாங்கணும்னு சொல்லி சந்தைக்கு போய் வண்டி மாடு வாங்க போறாங்க. அப்போ அந்த மாட்டோட விலையெல்லாம் தெய்வம் அவங்க சொல்லுவாங்களாம், மாட்டு விலை சொல்லாம யானை விலை குதிரை விலை சொன்னாங்க. அப்ப யானை விலை குதிரை விலை சொல்றாங்களே மாட்டுக்கு, இவ்வளவு விலை கொடுத்து மாட்டை வாங்குவா அப்படின்னு சொல்லி செக்கு மாடுனா ரொம்ப விலை குறைப்பா விற்குமா. அந்த வயசான செக்கு மாடுனா செக்குல வந்து அது ரவுண்டு மட்டும்தான் அடிக்கும், அது ரொம்ப தூரம்லாம் வண்டி இழுத்துக்கலாம் போகாது, அந்த வட்டம் மட்டும்தான் போடும், அதனால அது விலை குறையா இருக்கும். சரி பரவாயில்ல, இந்த செக்கு மாட்டையே வாங்கி நம்ம பழக்கி அதை வந்து இந்த வண்டியில பூட்டிக்கலாம்னு சொல்லி விலை குறைவா அந்த செக்கு மாட்டை வாங்கி அதை வந்து வண்டியில பூட்டிட்டு அவங்க அந்த ஜாமான்களை எல்லாம் எடுத்துட்டு சந்தையில போய் விற்கிறதுக்காக போனாங்களாம். அப்படி பாதி தூரம் போகும்போது 2 பேரும் அந்த மாட்டு வண்டியில தூங்கிட்டாங்களாம். அந்த மாட்டை வந்து நேரா செலுத்தி பாக்குறாங்க. இவங்க முடிச்சிருக்கிற வரைக்கும் அது நேரா போச்சு. இவங்க 2 பேரும் அசந்து தூங்கின உடனே அந்த மாடு எப்பயும் போல அப்படியே வட்டம் போட ஆரம்பிச்சு, அப்படியே நின்ன இடத்துலயே அப்படியே அது வட்டமாவே சுத்திக்கிட்டே வருது. இவங்க போகுதுன்னு நினைச்சு தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படியே வந்து அந்த சந்தையில இருக்கிற மற்றவங்க எல்லாம் பொருளை வித்துட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு வந்து, என்ன நீங்க இங்கேயே வண்டியை வச்சு சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட பிறகுதான் இவங்க 2 பேரும் முடிச்சு பாக்குறாங்க. அப்போ இந்த மாடு செக்கு மாடை நம்ம வாங்கினதுனால அது வந்து நேரா போகாம இப்படி சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு தெரியுது. அப்போ கஞ்சத்தனம் பிடிச்சி இப்படி வந்து செக்கு மாடை வாங்கினதுனால அவங்க பட்ட பாடு. இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு தெய்வம் அவங்க கேட்பாங்களாம். அப்போ இது வந்து நீதான் அந்த செக்கு மாடு, இந்த செக்கு மாடை பிடிச்சி நான் வாங்கி இதை நேரா கொண்டு போயிடலாம், நானும் எவ்வளவோ பாடுபட்டு நேரா கொண்டு போறேன், நான் கொஞ்சம் அசந்தேன்னா நீ வந்து அந்த உன்னோட பழைய உலக நினைவிலேயே உன்னை பிடிச்சிருக்கிற அந்த இதுலயே சுத்தி சுத்தி வர்றியே தவிர
நேரான வழிக்கு வரமாட்டியே, அந்த தெற்கு மாடி நீதானே அப்படின்னு சொல்லி இந்த கதையும் தெய்வம் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நகைச்சுவை கதையும் நம்ம பார்ப்போம். அதாவது இந்த மதங்கள்ல வந்து சண்டை போடுவாங்க எல்லாரும். நான் வைணவ மதம், நான் சைவ மதம் அப்படின்லாம் சண்டை போடுவாங்க. அப்போ இந்த வைணவத்துல வந்து எது சொன்னாலும் திரு 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 அப்படிங்கிற வார்த்தையை முன்னால சொல்லுவாங்களாம். இந்த சைவ மதத்துல அதனால இந்த திருங்கிற வார்த்தையே ஏதோ வைணவத்துக்கே சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த திரு அப்படிங்கிற வார்த்தையே பயன்படுத்தவே மாட்டாங்களாம். அதனால நாங்க திருன்னே சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஒரு சைவ மதத்தை சேர்ந்தவன் வந்து வைணவ மதத்துக்காரவங்க தான் திருன்னு சொல்லுவாங்க, நாங்க திருன்னே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவன் ஒரு நாள் அவன் வீட்டுக்கு திருடன் வந்து திருடிட்டு போயிட்டான். திருடிட்டு போன உடனே இவன் வந்து நைட்டு திருடிட்டு போயிட்டான். காலையில அந்த சைவ மதத்தை சேர்ந்த அவன் வந்து வாசல்லே அப்படி சோகமா உட்காந்துருந்தான். அப்போ அந்த வழியா வந்த ஒருத்தர், என்ன கன்னத்துல கை வச்சுட்டு சோகமா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரு, ராத்திரி டன்னு வந்து டிக்கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாராம். புரியுதா எல்லாருக்கும்? டன்னு வந்து டிக்கொண்டு போயிட்டான் அப்படின்னா திருடன் வந்து திருடி கொண்டு போய்விட்டான். ஏன்னா இவர் வந்து சைவ மதத்தை சேர்ந்தவராம், இவர் திருநே சொல்ல மாட்டாராம். அதனால திருடன் வந்து திருடி கொண்டு போய்விட்டான் அப்படின்னு கூட சொல்லாம டன்னு வந்து டிக்கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னதாக தெய்வம் அவங்க சொல்லி இப்படி இருக்காங்க இந்த மதத்துக்குள்ள சண்டை போட்டுட்டு. அப்படின்னு இருக்கும்போது சபையில இருக்கிற ஒரு அண்ணா வந்து இன்னொரு கதைய இத வந்து சைவ மதத்துக்காரரு இப்படி திரு சேர்க்காம திருடன்னு கூட சொல்லாம அவரு டன்னு டிக்கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னொரு வைணவ மதத்துக்காரர் வந்து தேவையில்லாத இடத்தையெல்லாம் இந்த திரு சேர்த்தாரு. அவர் எப்படி சேர்த்தாரு அப்படிங்கிறத ஒரு அனந்தர் அண்ணா வந்து இந்த கதையை தெய்வத்திட்ட சொல்றாரு. அதாவது, தெய்வமே நான் வந்து ஒரு கதை சொல்றேன். சிவன் கோயில்ல வேலை செய்யற ஒருத்தர் வந்து இந்த வைணவ கோயிலுக்கு வேலைக்கு போனாரு. அங்க போய் அவர் வந்து எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அங்க இருக்கவங்க சொன்னாங்க, நீ வந்து என்ன பேசினாலும் திரு திரு திருங்கிற வார்த்தையை சேர்த்துதான் பேசணும், இங்க பழகிக்கோ, நீ சைவ மதத்துல இருந்து இங்க வைணவ கோயிலுக்கு வந்திருக்க, திரு சேர்க்காம எதையும் நீ சொல்லக்கூடாது அப்படின்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்களாம். சொல்லி கொடுத்தவனே அவனும் சரின்னு அந்த வைணவ சம்பிரதாயப்படி நெத்தியில எல்லாம் நாமம் போட்டுக்கிட்டு ஒரு மடைப்பள்ளின்னு சொல்லுவாங்க அந்த வைணவ மடத்தை, அந்த மடைப்பள்ளியில வேலைக்கு சேர்ந்துட்டானா. அந்த மடைப்பள்ளியில ஒரு நாய் வந்து ஒரு நாள் நுழைஞ்சிட்டான். அந்த நாய் வந்து நுழைஞ்சி அங்க இருக்கிற அந்த தொண்டர்களை எல்லாம் ரொம்ப தாக்குனவுடனே இந்த தொண்டர்கள் எல்லாம் அந்த நாயை அடிச்சு விரட்டிட்டாங்களாம். அந்த விரட்டின பிறகு அந்த மாலையில அந்த வைணவ மடத்தை சேர்ந்த ஒரு தலைவர் வந்து என்ன நடந்தது இன்னைக்கு நம்ம மடத்துல அப்படின்னு கேட்ட உடனே இவர் வந்து சொல்றாரு, அவர்கிட்ட திரு சேர்த்து தானே சொல்லணும், அதனால மடப்பள்ளியில நாய் ஒன்று நுழைஞ்சி அடியார்களை அடிச்சிருச்சு, அதை அடிக்கொண்டு அவங்க ஒரு தடி கொண்டு தாக்கினாங்க அப்படின்னு சொல்றத திருமடைப்பள்ளியில் திருநாய் ஒன்று நுழைந்தது, அதை திரு அடியார்கள் திரு தடி கொண்டு திரு தாக்கு தாக்கினார்கள் அப்படின்னு சொன்னாராம். எப்படி? திரு மடைப்பள்ளியில், மடைப்பள்ளியில் சொல்றதுக்கு திரு சேர்த்து திரு மடைப்பள்ளியில் நாய் ஒன்று நுழைந்ததுன்னு சொல்றதுக்கு திரு நாய் ஒன்று நுழைந்தது, அதை அடியார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு அதை திரு அடியார்கள், தடி கொண்டு அப்படின்னு சொல்றதுக்கு திரு தடி கொண்டு, தாக்கு தாக்கினார்கள் சொல்றதுக்கு திரு தாக்கு தாக்கினார்கள் அப்படின்னு சொன்ன உடனே தெய்வம் நிப்பாட்டு, மீதி கதையை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் என்ன சொன்னாங்களாம், இடையில் தொடர்ந்து அந்த திருநாய் திருளொல் என்று திருவோட்டம் பிடித்தது அப்படின்னு தெய்வம் அவங்க சொன்னாங்களாம். அந்த நாய் லொல்லொல்ல கத்திக்கிட்டே ஓட்டம் பிடிச்சிருச்சு, அவ்வளவுதான கதை அப்படின்னு கேட்கறதுக்கு தெய்வம் அவங்க சொன்னாங்களாம், அந்த திருநாய் திருளொல் என்று திருக்கத்து கத்திக்கொண்டே திருவோட்டம் பிடித்தது அப்படின்னு சொன்ன உடனே சபையில் பலத்த சிரிப்பொலி கேட்டது. அப்போ தெய்வம் அவங்க வந்து எப்படியெல்லாம் நம்மளோட விளையாண்டு சிரிச்சு இருந்திருக்காங்க அந்த கதைகள் மூலமாக, இப்படி வந்து மதத்துக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி பேதமாகலாம் இருந்தது அப்படிங்கிறத நாம இந்த கதை மூலமா பாக்குறோம். இன்னும் ஒரு முறை வந்து ஒரு தெய்வம் அவங்க வந்து இந்த துறவுக்கு வர்றதுக்கே இந்த மனிதனுக்கு இஷ்டம் இல்லை
அப்படிங்கிறத பத்தி ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு சாமியார் இருந்தாரு. அவர் வந்து ஒரு சிஷ்யர் அவர்கிட்ட, அவரை வந்து நீ வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நீ துறவுக்கு வந்துரு, அப்பதான் ஞானத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, எனக்கு இப்பதான் 50 வயசு ஆகுது, ஒரு 60 வயசு ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் சில எனக்கு பொறுப்புகள்லாம் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாராம். சரி அப்படின்னு விட்டுட்டார். அப்போ 60 வயசு ஆகும்போது இந்த சாமியார் போய் கேட்கிறாரு அவர்கிட்ட, இப்ப 60 வயசு ஆயிடுச்சு வர்றையா? இல்ல இன்னும் என் பையனுக்கு இது கல்யாணம் பண்ணல, இன்னும் அந்த கொஞ்சம் பொறுப்புகள் இருக்கு, அதை முடிச்சுட்டு ஒரு 70 வயசு வரைக்கும் கொஞ்சம் விடுங்களேன், அப்புறம் வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு 70 வயசுக்கு போய் கேட்கும்போது, இன்னும் சில வேலைகள்லாம் இருக்கு, ஒரு 80 வயசு ஆகட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 80 வயசு ஆனா பிறகு ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த சாமியார் அங்க போறாரு. போனா அவர் அங்க இல்ல, அவர் தேடி போனவர் அங்க இல்ல. அப்போ ஒரு நாய் வந்து அந்த சாமியார் காலை சுத்தி சுத்தி வருது. அப்ப இந்த சாமியாருக்கு வந்து ஒரு ஞான திருஷ்டியில அவருக்கு தெரியுது, இவர் வந்து அந்த 80 வயசுல நான் வர்றேன்னு சொன்னாரே, அவர் தான் இறந்து போய் இப்போ வந்து அடுத்த பிறவியில நாயா பிறந்து இப்படி இவர் காலை சுத்திட்டு வர்றாருங்கிறது அவருக்கு ஞான திருஷ்டியில தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே அவர் வந்து கேக்குறாரு, சரி நீ இறந்து போய் நாயா போயிட்ட, இப்பயாவது வர்றியா என் கூட, நான் வந்து உனக்கு நான் மீட்பு தர்றேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அந்த நாய் சொல்லுது, என் பையன் கடைக்கு காவல் காத்துக்கிட்டு இருக்கேன், நான் தான் நாயா பிறந்து, அதனால நானும் வந்துட்டேன்னா என் பையன் கடையை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, அதனால நான் அந்த கடையை காவல் காக்கிற வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்னானா. அந்த மாதிரி நீங்க எல்லாருமே ஒரு செத்து நாயா போனா கூட என் பிள்ளைக்கு நான் நாயா காவல் காக்கணும் அப்படிங்கிற புத்தியில தான் நீங்க இருக்கீங்க. அப்படி இருக்கிற உங்களை இழுத்து பிடிச்சு நான் வந்து தள்ளி தரதரவென்று கொண்டு வந்து நான் உங்களை வந்து இந்த ஞான நிலைக்கு ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி தெய்வம் அவங்க இந்த கதையை சொன்னதாக சொல்லுவாங்க. இப்படி தெய்வம் அவங்க சொன்ன நகைச்சுவை கதைகள் 1, 2 கிடையாது, அது வந்து அளவில்லாத கதை. அப்போ இன்னொரு கதையும் நம்ம பார்ப்போம். அதாவது ஒரு கோயில்ல வந்து 2 சிஷியர்கள் அந்த கோயில்ல இருந்தாங்க. அவங்க 2 பேருமே அந்த கோயில்ல இருந்தாங்களே தவிர அவங்களுக்கு வந்து பக்தி எல்லாம் இல்லை. 2 பேரும் வந்து 2 அர்ச்சகர்கள் இருந்தாங்க. அப்போ ஒருத்தன் வந்து 2 பேருமே திருட்டு புத்தியோட தான் அந்த கோயில்ல இருக்கிற பொருள்களை எல்லாம் திருடிட்டு போகணுங்கிற ஒரு எண்ணத்துலதான் அந்த அர்ச்சகர்களா வேலை பார்த்தாங்க. அப்போ ஒருத்தன் வந்து அந்த கோயில்ல இருக்க ஜாமானெல்லாம் திருடி ஒரு செம்புல போட்டு வச்சுக்கிட்டாங்க. இன்னொருத்தன் வந்து அந்த கோயில்ல இருக்கிற சில அந்த அம்மன் நகைகள் இதெல்லாம் எடுத்து அவனோட நீண்ட ஜடை வச்சிருப்பானா, அவன் அதுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டானா. இவன் திருடுறது அவனுக்கு தெரியும், அவன் திருடுனது இவனுக்கு தெரியும். இப்ப இந்த சடையில வச்சிருக்கிறவன் சாமியை பார்த்து பாடல் பாடும்போது செம்பொன் ஜோதியே செம்பொன் ஜோதியே அப்படின்னு பாடினான். இவன் நாம செம்புல மறைஞ்சு வச்சிருக்கோமே, அதைத்தான் அவன் செம்பொன் ஜோதியேன்னு எடுத்து காட்டுறான் போல அப்படின்னு நினைச்சு இவன் வந்து இவனுக்கு பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சு சடையில் விளங்கும் ஜோதியே சடையில் விளங்கும் ஜோதியே அப்படின்னு இவன் சொன்னான். அப்போ இப்படி எல்லாம் சொன்ன உடனே அங்க இருந்த அந்த கோயில் தர்மதத்தா வந்து, என்ன இவன் எப்ப பார்த்தாலும் செம்பன் ஜோதியே செம்பன் ஜோதியேங்கிறான், இவன் வந்து எப்ப பார்த்தாலும் சடையில் விளங்கும் ஜோதியே சடையில் விளங்கும் ஜோதியே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு, இவனோட செம்பையும் இவனோட சடையையும் சோதித்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் அதுக்குள்ள வந்து அந்த கோயில் நகைகளை எல்லாம் மறைச்சு வச்சது தெரிஞ்சிச்சு. அப்போ இப்படித்தான் இருக்குது இந்த உலகத்துல வந்து அர்ச்சகர்களோட இந்த இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த சபை இதையும் வந்து எல்லாரையும் சிரிக்கிறதுக்காக தெய்வம் அவங்க சொன்ன ஒரு கதையாக எல்லாரும் சொல்வாங்க. அதுக்கப்புறம் ஒரு முறை ஒரு அனந்தர் வந்து தெய்வமே ஒருத்தர் வந்து உங்க சாலையில என்ன இருக்கு, கரண்ட்டும் இல்ல ஒண்ணும் இல்ல, என்னமோ பெரிய அங்க ஞானம் இருக்குன்னு பேசிக்கிறீங்க, ஒரு அளவும் அங்க இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சொன்னோடனே தெய்வம் அவங்க சொன்னாங்களாம், ஆமாடா அவன் சொன்னது உண்மைதான், அவன் ஊர்லதான் எல்லா அளவும் இருக்கு, நம்ம ஊர்ல ஒரு அளவும் இல்ல, நம்ம ஊர்ல இளவே இல்லையே, சாவுங்கிறது எல்லாமே வெளி உலகத்துல தானே, தெய்வம் நம்மளை எல்லாம் சாவில்லாத அந்த சாகா நிலைக்கு தானே நம்மளை கொண்டு போயிருக்காங்க, சாகா கலையை தானே கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதை வந்து சிரிச்சுக்கிட்டே, ஆமா அவன் சொன்னது கரெக்டு தான், நம்ம ஊர்ல ஒரு இளவும் இல்லை, இளவெல்லாம் அவன் ஊர்ல தான் இருக்கு, அதைத்தான் அவன் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க
எதையுமே அப்படி அவங்க வந்து ஒரு நகைச்சுவையா எடுத்துக்கிட்டு அவங்க பேசுறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு முறை ஒரு போலீஸ்காரர் சபைக்கு வந்து தெய்வத்திட்ட வந்து பேசிட்டு இருக்கிறார். அப்ப பேசிட்டு இருக்கும்போது தெய்வம் அவங்க அவர்கிட்ட கேக்குறாங்க, நீ என்ன வேலை பாக்குற? போலீஸ் வேலை பாக்குறேன். போலீஸ்னா என்ன வேலை? திருடனை பிடிக்கிற வேலை அப்படின்னு சொன்னாராங்க. திருடனை தான் பிடிப்பியா? எங்களையெல்லாம் பிடிக்க மாட்டியா? நல்லவங்களை எல்லாம் பிடிக்க மாட்டியா? நல்லவங்களை எப்ப பிடிப்ப? காலமெல்லாம் திருடனையே பிடிச்சிட்டு இருந்தா நல்லவங்களை எப்ப பிடிக்கிறது நீ அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ இதுல என்ன ஒரு அர்த்தம் இருக்கு? நல்லவங்களை பிடிக்கணுமே நீ, பெரியவங்களை பிடிக்கணுமே நீ, அவங்கள பிடிக்கிறதுக்காகத்தானே உனக்கு இந்த ஆயுஷ் கொடுத்தாங்க. ஒரு குருபெருமான தேடி அடையணுமே நீங்கிற ஒரு வார்த்தைய எவ்வளவு நகைச்சுவையா, திருடனைத்தான் பிடிப்பியா, பெரியவங்களை பிடிக்க மாட்டியா, நல்லவங்களை எப்ப பிடிக்க போற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு அதை வந்து புரிய வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு முறை ஒரு இன்ஜினியர் அவர் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். அது பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து பேசிட்டு கேட்டு எழுந்து போயிடுறார். அப்போ தெய்வம் அவங்க அவர் போன உடனே சொல்றாங்க, இந்த மாதிரி இன்ஜினியரை தான் நம்ம பாக்குறோம். இன்ஜினியர் அப்படிங்கிறத இஞ்சி நீர் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிட்டு இஞ்சி நீரை தான் நம்ம பாக்குறோம். விளைந்து இனி கெட்டு அழுகி போகாத சுக்கு நீர்களை பார்க்கவே முடியல. எல்லாமே விளையாத இஞ்சி நீராதான் இருக்கு. சுக்கு நீரை எங்கதான் போய் தேடணுமோ, இந்த பிடிச்சி இஞ்சி நீரெல்லாம் பிடிச்சி நான் தான் உங்களை எல்லாம் சுக்கு நீரா ஆக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு இஞ்சி நீரை அதை சுக்கு நீர் அப்படின்னு சொல்லி அவங்க பிரிச்சதாக அது ஒரு நிகழ்வு அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு முறை எல்லாரும் வந்து தெய்வம் அவங்க பேசிட்டு இருக்கும்போது, தெய்வமே எல்லாருக்கும் பசிப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது யாராவது இந்த மாதிரி பசிப்பாட்டுக்கு நேரம் சொன்னா அவங்களுக்கு அப்போ ரொம்ப கோவம். இந்த பேசுறதுல இதை கேட்க நாம வந்து பேச கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம இருக்கிற காலத்துல நம்ம வந்து வழியை இவங்களை தேடி கொடுக்குறோமே, இவங்க பசிப்பாட்டுக்கு நேராச்சின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி, சரி சரி போங்க எல்லாரும் போய் சோத்து பானையில இருக்கிறத உங்க தோல் பானையில மாட்டி வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம். அப்ப இது வந்து எவ்வளவு ஒரு அளவு சோத்து பானையில இருக்கு, அதை உன் வயிறாகிய தோல் பானையில மாட்டி வச்சுட்டு வா போ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லி எல்லாரையும் அனுப்பி வச்சதாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ சரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ இந்த சரி அப்படிங்கிற வார்த்தைக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்ச அர்த்தம் என்ன அப்படின்னா, அது சரி, ஆமா சரி, எஸ் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துலதான் நமக்கு தெரியும். ஆனா தெய்வம் அவங்க வந்து அதுல ஒரு அர்த்தம் எப்படி எடுத்துக்காங்கிறத ஒரு உரையாடல்ல நம்ம பார்ப்போம். ஒருத்தர் வந்து தெய்வத்திட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவரு ஒரு பெரிய வேத விற்பனரா, ஒரு வேத பண்டிதரா இருந்தாராம். அப்போ தெய்வம் அவங்க வந்து அவருக்கு வந்து கருத்துக்களை நிறைய சொல்றாங்க. ஆனா அவரு சொல்ல வர்றத தெய்வத்துக்கு அவங்க காதுல ஏத்தணும்னு நினைச்சு அவரு நிறைய பேசிக்கிட்டே இருக்காரு. வேதத்துல நான் அப்படி படிச்சிருக்கேன் இப்படி படிச்சிருக்கேன்னு சொல்லி அவர் பெருமையை தான் அளந்துகிட்டே இருக்கிறாரு. தெய்வம் அவங்கள பேசவே இடம் கொடுக்கல. அவரு தெய்வமும் பேசி பேசி பார்த்துட்டு, சரி இவனை என்ன பண்றது, இவனே பேசிக்கிட்டே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாகி அவன் பேச பேச அவங்க வந்து எதுவுமே சொல்லாம அவர் என்னமோ சொன்னோடனே சரி அப்படின்னாங்களாம். உடனே ஆகா சரி சரி நம்ம சொல்றத கேட்கிறாரு, இன்னும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இன்னும் அவரு என்னென்னமோ எடுத்து அளந்தாராம். உடனே அது சரி அப்படின்னாங்களாம் தெய்வம். அதுக்கப்புறம் அவர் இன்னும் ஆஹா அது சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இன்னும் ஏதோ சொன்னோடனே இது அதை விட சரி அப்படின்னாங்களாம் தெய்வம். அதுக்கப்புறம் இன்னும் அவர் ரொம்ப என்னென்னமோ பேசணும்னே இது அதை விட ரொம்ப சரி அப்படின்னு சொன்னாங்களாம் தெய்வம். அவரு வந்து என்ன சரி, ரொம்ப சரி, அதை விட சரி, அதை விட ரொம்ப சரின்னு சொல்றாங்களே. அப்போ தெய்வம் அவங்க வந்து அப்படி அவர்கிட்ட சொல்லிட்டு, அப்போ அனந்தர்கள்லாம் சபையில இருப்பாங்க, அவங்கள பார்த்து சரிஞ்சு போற மாதிரி கைய ஒரு ஆக்ஷன் பண்ணாங்க. சரிஞ்சு போறதுன்னு சொல்லுவோம்ல நம்ம, சரித்து விடு, உன் மனசுல இருந்து அதை சரித்து விடு. அப்ப கையால இப்படி சரி அப்படின்னு சொல்லும் போது அனந்தர்களை பார்த்து ஒரு ஆக்ஷன் கண்ணடிக்கிற மாதிரி சரி அப்படின்னு சொல்லி, அது சரி, அது ரொம்ப சரி, அது அதை விட சரி அப்படின்னா உன் மனசுல இருக்குதே இதுகளெல்லாம் நீ முதல்ல சரிச்சு விடு. இப்ப நீ சொன்னியே அதை ரொம்ப சரிச்சு விடு, இப்ப இன்னும் சொன்னியே அதை அதை விட சரிச்சு விடு, அப்பத்தான் நான் சொல்றது உன் காதுல ஏறும் அப்படிங்கிறத அவங்க வந்து அனந்தர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறாங்க. ஆனா அந்த வந்தவருக்கு அது புரியல. அவரு நினைச்சுக்கிட்டாரு நம்ம சொல்றத தெய்வம் சரி சரி சரின்னு கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் எதுவுமே புரியாம
நான் அவர் வந்து அதுக்கப்புறம் தெய்வம் வந்து நீ அதை ரொம்ப சரின்னு சொல்லி எந்திரிச்சு போயிட்டாங்களாம். நீ சரிச்சினா தான் நான் சொன்ன வார்த்தை உன் காதுல ஏறும் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் தெய்வம் போனவுடனே, என்ன உங்க தெய்வம் நான் சொன்னதெல்லாம் சரி சரி சரின்னு ஏத்துக்கிட்டாரு, நீங்க தான் ஏத்துக்கிட மாட்டீங்கன்னு அனந்தர்கிட்ட எல்லாம் அவர் சொல்லி, நான் சொன்னதை தெய்வம் ரொம்ப திருப்தியா சரி சரின்னு ஏத்துக்கிட்டாங்களேன்னு அவர் திருப்தியோட போனதாக சொல்லுவாங்க. அப்போ இந்த சரிங்கிற வார்த்தைக்கு தெய்வம் அவங்க வந்து எவ்வளவு அந்த நேரத்துல ஒரு இன்னொரு அர்த்தத்தை கொண்டு வந்து அது யாருமே நினைக்காதபடி தெய்வம் அவங்க அதை சொல்றாங்க. அது போல அவங்க வந்து யாரையும் அவங்க திட்டுற மாதிரியே தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள அதை திட்டிருப்பாங்க. நம்ம கூட பார்த்திருக்கோம் ஏற்கனவே. இப்போ வந்து தேடு கூடகத்துல வந்து அந்த பிரம்மகூடர்கள் வந்து தெய்வத்தை தேடி வர்றாங்க. வழியில யாருமே இந்த தேடணுங்கிற உணர்ச்சியே இல்லாத மக்களை பார்த்து, மாங்கனி சோலையில் வாழும் குயில் இனங்கா மயில் இனங்கா மாட புறாவினங்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வர்றாங்க. அப்போ மயில் இனங்கா குயில் இனங்கானா நம்ம எல்லாம் கொஞ்சிற மாதிரிதான் நினைப்போம். ஆனா அது வந்து ஆறறிவு படைச்ச மனுஷனா இருந்தும் நீ ஐயறிவுல இப்படி மயிலாவும் குயிலாவும் புறாவும் வாழ்றையே அப்படிங்கிற ஒரு வசவு அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும், வெளி உலக மக்களுக்கு அது தெரியாது. அது போல நம்ம வந்து ஒரு சந்தர்ப்பம் ஒரு இது பார்த்திருக்கோம். ஒரு தாசில்தார் வேலை பார்த்த ஒருத்தர் வந்து அவருக்கு மேல அவருக்கு மேல இருந்த கலெக்டர் அவரு வந்து அவர்கிட்ட கேக்குறாரு, நீங்க வந்து ஒரு முஸ்லீம் குலத்தை சேர்ந்த ஒரு பெரியவங்களை போய் நீங்க வணங்கலாமா? ஏன்னா இவங்க எல்லாம் பிராமணர்கள், நம்ம எல்லாம் உயர்ந்த ஜாதியான பிராமணர் குலமாட்டு ஒரு முஸ்லீம் குலத்துல உள்ளவங்களை போய் நீங்க பெரியவங்கன்னு வணங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவரு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு தெய்வம் அவங்ககிட்ட வந்து சொல்ற அதெல்லாம் நாம கேட்டிருக்கோம். அப்ப தெய்வம் அவங்க வந்து ஒரு பாடலை மட்டும் எழுதி கொடுத்து, இந்த பாடலை போய் அவர்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி, இப்ப இந்த பாடல்ல வந்து தெய்வம் அவங்க வந்து துலுக்கர் குலந்தனிலும் பெரியோர் உண்டோ என்று சொன்ன கலெக்டர் பிராமணரே ஐயா அப்படின்னு மரியாதையா தான் அவரை சொன்ன மாதிரி நமக்கு தெரியும். ஆனா தெய்வம் அவர்கள் இந்த பாடலை பாடும்போது, துலுக்கர் குலந்தனிலும் பெரியோர் உண்டு என்று சொன்ன கலெக்டர் பிராமணரே ஐயா அப்படின்னு பாடுவாங்க. அப்போ கலெக்டர்னு சொன்ன மாதிரிதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா கலை கெட்டர் பிராமணரே ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. கலை கெட்டு போச்சு உனக்கு, அதனாலதான் இந்த குலத்துல பெரியவங்க வருவாங்கன்னு நீ நினைக்கிற. அப்போ அது வந்தது தெரியாம அதுக்குள்ள வந்து அவங்க நாசுக்காக அந்த வசவை கொடுத்து அப்படி எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்படி வந்து இந்த மாதிரி கதைகள் வந்து நாம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். தெய்வம் அவர்கள் சொன்ன இந்த மாதிரி நிறைய கதைகள் இன்னும் இருக்கு. அப்போ நாம வந்து ஒரு முறை வந்து சத்தமா சொல்லு, இப்ப நம்ம சன்னதியில போனவுடனே நம்ம தரிசனம் பண்ணும்போது தாம்பாளத்தட்டை வச்சோடனே தெய்வமே குருநாதான் சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தெய்வம் அவங்க தூலத்தோட இருக்கும்போதே குருநாதான் சத்தமா சொல்லு, மெதுவா நான் இங்கதானே இருக்கேன்னு மெதுவா குருநாதா அப்படின்னு சொன்னா அதுக்கு சிரிச்சுக்கிட்டே தெய்வம் என்ன சொல்லுவாங்க, உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா ஐயோ வலிக்குது அப்படின்னா மெதுவா சொல்லுவ, ஐயோ அப்படின்னு கத்துவீல, அது போல குருநாதான் கத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீ மெது உனக்கு ஒரு வலி வந்தா மட்டும் ஐயோ வலிக்குது அப்படியா சொல்லுவ அப்படின்னு சொல்லி அதை வந்து தெய்வம் அவங்க நடிச்சு காட்டுவாங்க. இப்படி எல்லாம் உன்னுடைய துணியை வந்து நீ மெய்வழியில செலவழி அப்படின்னு சொல்லி அவங்க என்ன அப்படியெல்லாம் சிரிச்சு சிரிச்சுதான் அதை வந்து கடிஞ்சு கூட சொல்லாம நீ நல்லா சத்தமா குருநாதான் சொல்லுங்கிறத கூட அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை எடுத்து சொல்லி, அதுக்கப்புறம் வந்து ஒரு அனந்தர் அண்ணா வந்து தனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு தெய்வம் அவங்ககிட்ட வந்து, தெய்வமே எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே தெய்வம் வந்து அப்புறம் அப்படின்னாங்களாம். அப்போ அவரு அதுக்கப்புறம் இன்னும் கூட இதுக்கு மேல் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெய்வமே அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் அப்படின்னாங்களாம். அப்புறம் ரிட்டையர் ஆயிடுவேன் தெய்வமே, அப்புறம் அப்படின்னாங்களாம். அப்புறம் வயசாயிரும் தெய்வமே, அப்புறம் அப்படின்னாங்களாம். அப்புறம் வீட்டுல இருக்க வேண்டியதுதான், அப்புறம் அப்படின்னாங்க. இப்படி அப்புறம் 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 அப்புறம்னு மட்டுமே அவர்கிட்ட கேட்டு கேட்டு நீ இந்த ப்ரமோஷன் ஆயிடுச்சுங்கிற ஒரு விஷயத்த போய் நீ பெருமையா சொல்ல வந்துட்டியே, அப்புறம் 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 உன் வாழ்க்கையில அப்புறம் நடக்க போறது என்ன அதை சொல்றதுக்குள்ள நான் இருக்கேன், அந்த விஷயத்துல நீ சிந்திக்கணும். இந்த உலக காரியத்துல எனக்கு ப்ரமோஷன் ஆயிடுச்சு, நான் வீடு வாங்கிட்டேன், நான் அதை செஞ்சுட்டேன், நான் இதை செஞ்சுட்டேன்னு பெருமைப்பிக்கிறதுக்கு இங்க வர்றியா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாம அப்புறம் அப்புறம் அப்புறம்ங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டு கேட்டு அவங்க இதெல்லாம் புரிய வச்சாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்படி நிறைய நகைச்சுவை விஷயங்கள் நிறைய இருக்கு.
ஒரு முறை தெய்வம் அவர்களுடைய தூல தம்பி ஒருத்தர் சாலையில இருந்தார். அவர் பேரு ஜமால் காதர். அவர் வந்து தெய்வம் அவங்க கூட தான் திருமாளிகையில தான் இருப்பாரு. அவர் வந்து ஒரு முறை தெய்வம் அவங்களை வந்து அவங்க பிறந்த அந்த மார்க்கம்பட்டி ஊருக்கு தெய்வம் அவங்கள கூட்டிட்டு போய் அங்க ஒரு பெரிய சபை நடத்தி, பாருங்க எங்க அண்ணா தெய்வமா இருந்து இப்ப இப்படி எல்லாம் இருக்காங்கன்னு அந்த ஊருக்கெல்லாம் காட்டணும்னு அவருக்கு ஒரு ஆசை. அதனால அவர் வந்து தெய்வத்திட்ட தெய்வமே மார்க்கம்பட்டியில போய் அவர் தெய்வத்திட்ட வந்து அண்ணனா இருந்தாலும் அண்ணன் எல்லாம் கூப்பிட மாட்டார், தெய்வம் தான் கூப்பிடுவார். தெய்வமே நம்ம மார்க்கம்பட்டியில போய் ஒரு சபை நடத்தணும் அப்படின்னோடனே எப்படிடா போறது அப்படின்னு தெய்வம் கேட்டாங்களாம். சும்மா சரசரன் போவோம் தெய்வமே அப்படின்னு சொன்னாராம் அவரு. உடனே அப்படியா, 2 ஓலையை எடுத்துட்டு வா, முதுகுல கட்டிக்கிட்டு போவோம் அப்படின்னாங்க. ஓலைய முதுகுல கட்டினா தானே சரசரன் சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லி சரசரன் போறதுன்னா முதுகுல 2 ஓலைய கட்டிக்கிட்டு போறதா அப்படின்னு சொல்லி அதையும் அந்த நகைச்சுவையா அவங்க கேட்டதாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு முறை வந்து ஒரு புன்னக்கோல் வாசிக்கிறவர் ஒருத்தர் வந்து சாலைக்கு வந்தாராம். புன்னக்கோல் அப்படின்னா கர்நாடக சங்கீதத்துல வந்து அந்த தாளங்கள் எல்லாம் சொல்றது, தத்தோம் தகிடத்தோம் தகிடத்தை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து சொல்றவர். அதுல வல்லமையான ஒருத்தர் வந்து சாலைக்கு வந்தாரு. அவர் வந்த உடனே தெய்வம் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு புன்னக்கோல் சொல்றவர் உங்க முன்னால அதை சொல்ல ஆசைப்படுறாரு தெய்வமே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தெய்வம் அவங்க வந்து அப்படியா, சரி வா சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சோடனே அவர் தெய்வம் முன்னால உட்காந்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப தெய்வம் நீ சொல்லு நான் தாளம் போடுறேன்னு சொல்லி அவங்க ஒரு மிருதங்கத்தை எடுத்துக்கிட்டு தெய்வம் அடியில வச்சுக்கிட்டாங்களாம். அப்போ அவர் வந்து தா தத்தா தகிடத்தா தத்தோம் தகிடத்தா தகிட தகிட தட்டி தெரிகிடத்தா தத்தோம் தெரிகிடத்தா அப்படின்னு தா தா தான் முடிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது தெய்வம் அவங்க வந்து அவங்க மக்களத்தை எடுத்து அவர்கிட்ட நீட்டினாங்களாம். என்ன தெய்வமே எதுக்கு தருவீங்கன்னு, நீ தானே தா தா தான்னு கேட்ட, அதனாலதான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தா தகிடத்தா தரிகிடத்தா தத்துவம் தரிகிடத்தா தகிட தகிடத்தா அப்படின்னு தா தா தான்னு கேட்ட, சரி என் மடியில இருக்கிறதுனால நீ கேட்கிறியாக்குன்னு நினைச்சு நான் இதை உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்தாங்களா. அப்படி சொல்லி எல்லாரையும் அவங்க சிரிக்க வச்சாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி தெய்வம் அவங்க வந்து நமக்கு காட்டி கொடுத்த அந்த இதெல்லாம் வந்து அவங்க ஓப்பனா அவங்க சொன்ன கதைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. அவங்க சொன்ன கதைகள் வந்து இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய கதைகள் தெய்வம் அவங்க சொன்ன கதைகள்லாம் இருக்கு. அப்போ வந்து மானியத்துல கூட அவங்க வந்து நாசுக்காக கூட நகைச்சுவையை நமக்கு கொடுத்துருவாங்க. இந்த உலகத்துல சாமியார்கள்லாம் எப்படி இருந்தாங்க, சிலர் வந்து எப்படி போய் எனக்கு ஞானம் மரத்தடியில கிடைச்சதுன்னு ஒருத்தன் சொல்லுவான், இன்னொருத்தன் வந்து அந்த மலையில வந்து ஊட்டுனாங்க அப்படின்னு சொல்லுவான், ஒருத்தன் வந்து அன்னபானம் இன்றி நான் நிஷ்டையில் இருக்கும்போது எனக்கு வந்து என்னமோ கொடுத்தாங்க, அதை உள்ளே விழுங்கினதும் குழுகுழு என்று போய் ஞானத்தை கிளப்பி விட்டதுன்னு சொல்லுவேன் ஒருத்தன் கோயில் முன்னால நான் பாடிக்கிட்டு இருக்கும்போது கதவு படேர் என்று திறந்து பிரசன்னமாகி அதிலிருந்து எனக்கு ஞானம் தொடுத்து விட்டது, அந்த வார்த்தையை கொடுக்குறாங்க பாரு, அதுல இருந்து எனக்கு தொடுத்துருச்சு அப்படின்னு சொல்றான். அப்புறம் வந்து நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது அந்தர மார்க்கமாக வந்து ஆத்மாவுடன் பேசி கொண்டு போகுதுன்னு ஒருத்தன் சொல்லுவான். ஒருத்தன் வந்து என்னுடைய படிப்பு மிகுதியினாலே கடவுளே ஆச்சரியப்பட்டு நான் வெளிக்கு போய் வரும் பாதையில் குறுக்கிட்டு கண்டத்தில் கருப்பும் கையில் தீயும் நெற்றியில் கண்ணும் காட்டி இதோ பாரடா என்று தோற்றுவித்தார்கள் என்று அந்த ஒரே வரியிலே நகைச்சுவையை கொடுத்துருவாங்க. நான் வெளிக்கு போய் வரும் பாதையில், இவன் காட்டுக்கு போய் வர்ற பாதையில் நீ தின்னுட்டு போற பயனானடா, உனக்கு எப்படிடா ஞானம் வருங்கிறத நாசுக்கா நீ நான் வெளிக்கு போய் வரும் பாதையில் குறுக்கிட்டு கண்டத்தில் கருப்பும் கையில் தீயும் காமிச்சாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த வரியில தான் ரொம்ப நகைச்சுவையா இருக்கும். இதை யாருக்கும் வெளியில் சொல்லாதடா என்றார் என பிரசங்கித்து கொண்டு, இதை யாருக்கும் சொல்லாதடான்னு சொன்னாருன்னு சொல்லி அதையே பிரசங்கமா பண்றான். சொல்லாதடான்னு சொல்றத பிரசங்கமா பண்றானா. அதை வந்து அந்த ஒரு வழியிலே அவ்வளவு நகைச்சுவையா தெய்வம் அவங்க வந்து இது மாதிரி நம்ம மானியத்துல நம்ம தேடினோம்னா அவங்க கொடுத்த அந்த நகைச்சுவை அது வந்து நமக்கு சொல்லவே முடியாது. அப்போ வந்து பாட்டையர் பிரானவங்க கூட அவங்க இருக்கும்போது கூட ஒரு முறை வந்து ஒரு பாட்டையர் பிரானவங்களையே அவங்க சிரிக்க வச்சதாக ஒரு கதையை கூட சொல்லுவாங்க. அந்த ஒரு கதையை மட்டும் நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு நாம நிறைவு செய்வோம். ஒரு முறை பாட்டையர் பிரானவங்க கூட அகிலவளம் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு சாமியார் இருந்தாராம். அந்த சாமியார் வந்து போலி சாமியாராக ஒரு மக்களை எல்லாம் ஏமாத்திட்டு அவர் இருந்திருக்கிறார்.
அப்படி இருக்கும்போது மக்கள் எல்லாம் அவர் வந்து ரொம்ப ஒரு அது வந்து நம்ம தேவாமிர்தங்கிற நூல்ல தெய்வம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு அகில வளம் வருகிற காலத்தில் ஒரு சமயம் ஒரு சிறிய நகரத்தை அடைந்த போது அந்த ஊரின் சந்து மூலையில் ஜனக்கூட்டம் திரளாக இருந்து யாரையோ வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தது. அந்த நேரத்தில் இவை தூரத்தில் இருந்து கொண்டே பாட்டையரும் தெய்வம் அவர்களும் கவனித்தார்கள். அப்போது அந்த ஜனக்கூட்டத்தில் இருந்து வெளியே வந்த சிலர் ஆண்டவர்கள் அருகே வந்து நின்றாங்க. என்ன விசேடம் அங்கு என்று ஆண்டவர்கள் அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அங்கு மூலப்புலி சாமியார் என்று ஒருவன் நரகலை தின்று கொண்டிருக்கிறான். அவன் வந்து நரகலை தின்னுட்டு இதுதான் ஞானம், மூலப்புலி சாமியார்னு என் பேரு அப்படின்னு சொல்லி எல்லா மக்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அதைத்தான் ஜனங்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று கூறிய பிறகு, அதை எப்படி திங்க முடிகிறது என்று தெரியவில்லை என்றும் சொன்னார்கள். அதற்கு ஆண்டவர்கள் அவர்களை பார்த்து, அது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு உடனே அந்த இடத்துல ஒரு கதை எடுத்து தெய்வம் அவங்க சொன்னாங்களாம். அது என்ன கதை அப்படின்னா, அவன் போன ஜென்மத்துல பன்னியா இருந்தான். இப்போ வந்து அவன் ஒரு சீமான் வீட்டுல ஒருவன் அந்த அப்போ அவன் பன்னியா இருக்கும்போது அந்த சீமான் ஒருத்தன் வீட்டுல ஒரு அந்த தெருவுல ஒரு சீமான் வீடு இருந்தது. அந்த சீமான் வீட்டுல ஒரு சிறு குழந்தை வீட்டுக்கு வெளியே வந்து நரகலை கழித்து கொண்டிருந்தது. சுற்றி பணியாட்களும் வேலையாட்களும் நின்றிருந்தனர். அப்போது அந்த குழந்தை கழித்த நரகலை அந்த பன்னி ஓடி வந்து திங்க ஆரம்பிச்சது. அப்போ அங்க இருந்த வேலையாட்கள் எல்லாம் கோபம் கொண்டு அந்த குழந்தையை பன்னி பயமுறுத்துன்னு ஒரு கட்டை எடுத்து அந்த பன்னியோட மண்டையில அடிச்ச உடனே அது மண்டையை கீழே போட்டுருச்சு. அது உயிர் போக ஆரம்பிக்கும் போது அந்த பெருவழியாக ஒரு முனிவர் வந்தார். அந்த உயிர் போகும் நேரத்தில் அந்த முனிவரை பார்த்ததுனால அது அடுத்த பிறவியில இந்த மாதிரி மனுஷனா பிறந்துருச்சு. அதுதான் இந்த சாமியாரு. போன ஜென்மத்துல அந்த விட்ட குறைய இந்த ஜென்மத்துல வந்து அது செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதுதான் அது மூலப்புலி சாமின்னு அது சொல்ற கதைன்னு சொல்லி தெய்வம் அவர்கள் ஒரு கதையை எடுத்து சொன்ன உடனே, இதுதான் அது வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த பாட்டையர் குபுக் என்று சிரித்து விட்டார்கள். இதை கேட்ட உடனே பாட்டையா, அது வரைக்கும் பாட்டையா உங்களோட முகத்துல சிரிப்பையே தெய்வம் அவங்க பார்த்ததே இல்லையா. அவங்க ரொம்ப லேசுக்குள்ள சிரிக்கவே மாட்டாங்களாம். அப்படி இருக்கிற பாட்டையா தெய்வம் அவங்க சொன்ன கதையை கேட்டு கழுக்கென்று சிரித்து விட்டார்கள். அப்போ பாட்டை இருக்கிறானவங்களையும் சிரிக்க வச்சு, அவங்க வந்து அவங்க பெரும்பெருமானையும் சிரிக்க வச்சு, அவங்கள தேடி வர்ற மக்களை எல்லாம் சிரிக்க வச்சு, இன்னைக்கும் நம்மள அவங்க தூரத்தோட இருக்கும் போதும் சிரிக்க வச்சு, இன்னைக்கும் நம்மளை எல்லாமே அணைச்சி சிரிக்க வச்சு எவ்வளவு நகைச்சுவையோட அவங்க அந்த நகைச்சுவை மூலமாக நமக்கு வந்து அந்த மெய்ஞான கருத்துக்களை எல்லாம் திணிச்சாங்க. அப்போ இந்த ஹாஸ்ய ரசத்தை தெய்வம் அவங்க நமக்கு எப்படி எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நாம பார்த்திருக்கோம். அப்ப இதுவரைக்கும் நாம இந்த நவரசத்துல நேற்று வந்து சிருங்கார ரசம், காதல் ரசத்தை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஹாஸ்ய ரசம் ஆகிய நகைச்சுவை ரசத்தை பார்த்திருக்கோம். தொடர்ந்து அடுத்த ரசங்களை எல்லாம் வருகிற சபைகளில் பார்க்கவிருக்கிறோம் என்று கூறி அந்த பெருமானவர்களது பொன்னடியை போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முட்டிப்பேரரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.